தாமரை மைக் கொஞ்சம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சரி சரி ஓகே. ஹலோ, அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரே மாதிரி இருக்கான். எங்கிட்டும் போலையா? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த திருவிழாவை சந்தோஷமா குடும்பத்தோட விடுங்க விடுங்க, பேசிட்டு போட்டோம். அவர் போட்ட கட்டிங்க்கு பேசணும்னு சரியா போயிடும். கொஞ்ச நேரம் தான், அப்புறம் கூட இன்னொரு கட்டிங் போச்சுன்னா படுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி கட்டிங் அவராது சந்தோஷமா இருக்கட்டும். அதனால அப்புறம் மைக் செட்டுக்காரரே சாப்பிட்டீங்களா? போயிட்டு சாப்பிட்டு தான் வராரு. இன்னைக்கு தயா சிரிச்ச முகத்தோட சொல்லியிருக்காங்க. என்ன அது நீ சாப்பிட்டது, அவரு சாப்பிட்டது இல்ல. நீ என்னடா வர 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 எதுக்கு தாடியா இருக்குது என்ன அப்படி? அப்பா முருகா. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, வந்த வேலைக்கு போகணும். நாடக நடிகர்களை வெளிநாடா செய்த அன்பு நண்பர் வைகை மீடியா மாசானம் சுனில்குமாருக்கு மனமார்ந்த நன்றி. அந்த பேருப்பா நானே அதை எப்ப நாடகம் வச்சா எப்படி முன்னாடி வந்து இப்படி படுக்கணும்னு பிரார்த்தனையா எப்படி நேர்த்திக்கிறேன். எவ்வளவு சௌரியமா இத்தனை பேர் இருக்கிற கூட்டத்துல நடுவுல படுத்துங்கிறாரு பாரு. இங்க தான் வந்தா காத்து வருது, அங்கிட்ட எல்லாம் காத்து வருது. அதனால வந்த வேலைக்கு போகணும். போவோம். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடா, எதிர்பார்க்கவே இல்லை.
வாசிடா வாசி தொலைடா. அட நாசமத்து போறவனே. அரே நல்லா இருக்குன்னா வாசிடா. ஆ? தூமைய குடிக்கி நீ பேசாம இருக்கியா இல்லையா? எரிச்ச மசுரை கிளப்பிக்கிட்டு பின்னாடிடா. வாங்குற காசுக்கு பேசித்தானே ஆகணும். வீட்டில் இம்சை தாங்க முடியாம தான் நாடகத்துக்கு வர்றோம். இங்கே வந்தாலும் எத்தனை இம்சையத்தான் தாங்கிறது. ஆனா இங்க வந்து இங்க வந்து நீ எல்லாத்துக்கும் இம்சையை கொடுக்குற. கண்ணிமைக்கும் நான் எப்படி மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன். நல்ல மனுஷன். சாப்பாடுல இருந்து சோத்தை போட்டுட்டு இலைய கழுவி விட்ட ஒரே ஆளு வருதேன். ஆனா நல்ல மனுஷமா, தங்கமான மனுஷன். பொண்ணு எங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பொண்ணு இங்க இருக்கு. பொண்ணு இங்க தானே நிக்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? ஏனே தம்பி இங்க வாங்க, நமக்குள்ள பேசுவோம். பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏய் உண்மையா சொல்லு. கேரு சும்மா தெரியல. டீ கேரு வேற மாதிரி ஆயிடும். கருப்பா விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க. ஆத்தாடி என்ன சரக்குடாது. இந்த விழா கம்பியோட தயவுசெய்து இந்த போய் உட்காருங்க. அவரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒன்று கூட்டிட்டு போய் அந்த டீப் லைட்டுக்கு அங்கிட்டு விடுங்க. இல்லைன்னா கூட்டிட்டு போய் வீட்டில் கொஞ்சோண்டு கட்டிங்க கொடுத்து படுக்க வைங்க. இப்போ வீட்டில் இருக்க கட்டின மணி என்ன சொல்லுங்க. இவங்க உட்காந்துட்டாரு. அவ்வளோதான் சிங்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாரும் அங்கே தான் பார்ப்பாங்க, இங்கே கவனிக்கணும். சரிங்க, எது எப்படி இருந்தாலும் சரி. நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. நம்மளே நீ மட்டும் டீ குடிச்சா நான் குடிக்க வேணாமா? பஞ்சு முட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு பூவு மல்லு வேட்டி தொடதறிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வாரவரே வலி வீடுங்க நேரமாச்சு. சொல்லிட்டே இருக்க தெரியும். ஆஸ்திரேலியா மாதவன் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஆஸ்திரேலியா மாதவன் அவர்கள் நாடக குழுவில் மொத்தமாக பாராட்டி என்னைக்கிறோம் வாங்க. ஓயாம இப்படி என்னமோ புருஷன் வந்த மாதிரியே வர்றீ என்னவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை. நாடக குழுவை பாராட்டி அன்பு அண்ணன் அவர்கள் ஆஸ்திரேலியா, அது உண்மையிலுமே பெரிய விஷயம். நடிகளுக்கு மொத்த நாடக கலைஞருக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்புள்ளத்திற்கும் அவர் குடும்பத்தார்களும் எங்களது நாடக அமைப்பாளர் எம் ராஜா அவர் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக கலைக்குழுவை பாராட்டி அன்பளிப்பெழுத்து 5000 ரூபா அன்பளிப்பெழுத்து பெருமைப்படுத்திய அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் எம் ராஜா சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆமாம், நீ தான் வருத்தப்பட்ட. ஆஸ்திரேலியா, அப்போ ஆஸ்திரேலியா தானே? அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவிலேருந்து அங்கே வந்திய ஏமா ஃபோன் நம்பர் வாங்கிட்டா போச்சு. அது என்ன மேட்ரா?
பேரை சொல்லவே இல்லைல்ல. நீங்க வந்து அவரு எம்எம் ராஜா எங்களை கூட்டிட்டு வந்தவரை தானே நாங்க சொல்ல முடியும். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வானே உன் பேர் இங்க கோச்சுக்காதீங்க. புருஷன் கோச்ச மாதிரியே கோவிக்கிறீங்க. வானே எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு அட்வான்ஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்கள தானே சொல்ல முடியும். ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் அண்ணன் தம்பி. ஊராட்சி மன்ற தலைவரா? எங்க இங்க வாங்க. எங்க ஊராட்சி மன்ற தலைவர் எங்க இந்த 100 நாள் அட்டை போட்டு கொடுங்க. ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் அவர் சார்பாக இந்த நாடு அமைச்சிருக்காரு. அவர் சார்பாகவும் அவர் குடும்ப சார்பாகவும் எங்களுக்கு நாடகுழி சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அவர் வீட்டில் தான் சாப்பாடே போட்டாங்க. நாங்கள் ஊருக்காரங்க வீட்டில் சாப்பாடு போடுறாங்கன்னு நினச்சோம். அன்பு அத்தா போயிட்டாரா? இருங்கங்க, ஏதாவது ஒண்ணு பேச. நீங்க மட்டும் ஜாலியா இருந்தா போதுமா? நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன வேணும்? பூரா அண்ணே அப்பனா வந்தா யாரத்தான் செய்யறது? பேசாம இருந்து தொலைங்க. ஏதோ ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போவேன். வீட்டுல போனா அவன் முகரையே பாக்குற மாதிரி. அன்பு மச்சான் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் நாடக அமைப்பாளர் சார்பாக எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. சோத்துல விஷம் உறுதி, அதனால வந்த வேலைக்கு போகணும். நம்மளால கூப்பிடுவோம். ஏறின நாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழ தொப்பு தாண்டா, இழந்த பழ தொப்பு தாண்டா. அன்னை யாருக்கிட்ட இழந்த? யார்ட்டி இதுவரைக்கும் இழக்கல. நம்புற மாதிரி இல்லையே. நம்பிதான் அவனை நம்பு. ஆமா பொறியா இல்லையா? ஆமா, நீ யாருக்கிட்ட இழவ? வர ஆள்கிட்ட தானே வாங்குவேன். ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா? உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? ஏறி நாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழ தொப்பு தாண்டா. மேல நீ என்ன சப்பனி எனக்கு வா புட்டு நீ வா. இப்படி ஒரு பொழப்பெல்லாம் தேவையா? இந்த பொழப்புக்கு நல்ல பொன்னமராதி 3 ரோட்ல உட்காந்து வளர்த்தி அவர் 4 பேர்த்த புடிச்சு உங்களை தான் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சாச்சுல. முறுக்கு ஊத்தலாம் படிச்சிருக்கலாம். யாரா இருக்கும் பாருங்க. உங்களால அவன் உங்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னால 4 பேரும் சொல்லிவிட்டால. ஒருவேளை சினிமா நடிகை ரொம்பவா இருக்குமோ? கும்பா பெருசா இருக்கும். நல்ல குத்துச்சட்டி சைஸ்ல இருக்கு. தம்பி இந்த பிள்ளைக்கு குண்டி கொக்குரு குண்டி காத்து வரும். ஒருவேளை குஷ்புவா இருக்குமோ? ஹெட்லைட் பெருசா இருக்கும். எத்தனை தண்டி கொரோனால வளர்த்தது மாதிரியே இருக்கு. ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? கையில கிளி இருக்கு. இங்க என்ன கிளியலே? துணி புழு துணி. ஏன் என்ன? ஏன் நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்களா? எப்பயுமே சுட்டு போட்டாலா அசிங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப மஞ்சனா என்ன துணி? கருப்புனா? பச்சனா? வெள்ளனா? புழுனா? புழு துணி. எப்படா? ஆமா நீங்க கேட்ட நான் சொல்லுவேன். ஆப்போசிட்டா தானியா சொல்லியா? தம்பினுவேன், நான் அண்ணேனுவேன், நான் அப்பானுவேன், நான் அம்மானுவேன், நான் ஊம்பேன். ஆஹா, அதுக்கு தலைவரே ராமர்தானடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமா. சும்மா சொல்லக்கூடாது. ஆளை பார்த்தா நல்ல கருப்பா இருந்தாலும் கலையா இருந்தாலும் இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்றேன் கேக்குறீங்களா? அடேங்க அப்பா எப்படி இருக்கு? நந்த வண்ணத்தில் வந்த ராஜகுமாரே, 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 நந்த வண்ணத்தில் வந்த ராஜகுமாரே, ராஜகுமாரே, ராஜகுமாரே. அவன் நந்தையா, அவ ஒட்டையா, அவ எட்டையா, அவ தொடையா, தலுக்கு தலுக்கு கொழுக்கு 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 கொழுக்கு. நந்த வண்ணத்தில் ஒரு ராஜகுமாரே, ராஜகுமாரே, ராஜகுமாரே. பள்ளி கூட்டத்தில் நாங்க பழுத்த பெஞ்சுகதான் உன்ன பார்த்ததில்ல கொதிக்கு நெஞ்சுகதான் ஆரணி சந்தையில் கொடுத்தவதான் ஓட்ட பழத்தில் ஒரு பீடிதான் ரயிலு பகையாட்டம் விட்டம்
பர்த்டே நான் சரக்கு நச்சு என்ன இருக்கு கிட்ட வந்து முட்டை வந்து கிண்ணுன்னு தான் இரு சரி யாரா இருந்தா 1000 செலவழிச்சாலும் சரி அண்ணா குடும்பம் இருந்தாலும் சரி செந்தில் விசாரிச்சு பார்ப்போம் விசாரிச்சு இந்த மேடையில எப்படிடா ஆனாக்கிறேன் பிளாக் லேடியா இருந்தாலும் கும்முன்னு இருக்கலையா அரபியா குதிரை மாதிரி கும்முன்னு அட்டியே வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்டினால இருக்கு வண்டியை இல்லை வண்டியை சொல்றியா ஹாய் மேடம் தம்பி என்ன ஒண்ணுமே இல்லை பேசுறேன் நல்லா இங்க பாருங்க ஒரு விஷயம் தெரியுமா என்ன ஆண்டை படிப்பை பார்த்தீங்களா அழகான பிள்ளைய படிச்சு சரி அழகான மண்டைய படிச்சு சரி அழகான தொண்டைய படிச்சு சரி அழகான பாட்டு காலு கெண்டைய படிச்சு அடுத்து கடைசி வாயில வச்சு விட்டு போயிட்டானே நாடகம் மேடியா கேள விட சரி சரி ஊமனா நம்மளும் கொஞ்சம் ஊம மாதிரி பேசி பார்ப்போம் நீ செய் நான் செய்ய முடியாது எனக்கு உயரம் எட்டாது நான் இது கரகாட்டக்காரில் வர பாட்டு மியூசிக் மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் வாசிக்குமா அது என்ன பாப்பா பாப்பா போப்பா பாப்பான்னு இருந்தப்பல ஏமா நான் உண்மையிலே பேச மாட்டேன் நான் செந்தில் செய்வேன் பரவாயில்லடா புண்ண மருந்த தடவிட்டு செய்வோம்டா ஓகே ரைட் தெரிஞ்சு போச்சு 1 2 3 4 5 5 பத்தி கூப்பிடுவாங்க கமிங் நீ என்ன சொன்ன 5 பேரு ஓட்ட ஒரு வாரம் அம்பா ஆமா அண்ணா அவா அம்பா ஓகே உங்களுக்கு எதுவும் புரியுதா எனக்கு புரிஞ்சாதான் நான் ஏன் நாடகம் வந்திருப்பேன் அம்பா அங்கே ஓகே அப்படி என்ன தெரியலையே பாபா இதோட 1 2 3 6 தடவை சொல்லிவிட்டே வார்த்தை இதுக்கு ஆள் ரெண்டு கருத்து தான் சரியான ஆளு அவரு தான் வச்சு நடத்துறாப்புல அம்பா அம்மா ஏய் அம்பா உம்பையா அம்பா அம்பா அப்பா அப்பா புரிஞ்சுக்க பாபா இதுதானே புரியல பாபாவா மாமா இதுதான் தெரியல அந்த ஹோட்டல் உள்ள ஒரு தான் தெரியல இன்னும் அம்மா சித்தப்பாக்கம் தெரிச்சு இந்த பிள்ளை செந்தில் ஏடா எங்கிட்ட சுத்தலாம் அங்கிட்ட வந்துடும்ல மாமா ஒன்றும் புரியல காதும் கேட்கல ஏன்னா ஊமை பிள்ளையா இருக்கு நான் இது வரைக்கும் எந்த பொம்பளையும் நான் போடி வாடி பேசுறேன்ல நான் நைஸா விடுறேன் நீங்க முழுசே விட்டுருப்பாங்க சரி அப்பதான் சீக்கிரம் போயிடுவோம் வந்தோன்னு எனக்கு தெரியும் ஏண்டி அப்படியே ஆம்பாங்கம்பா எங்க ஆம்புங்க அங்க எங்க கேட்கும் அங்க கேட்காது ஆம்புங்க பூம்பா ஏண்டா புரியுதா ஏண்டி லூசு முண்டை ஆம்பா போம்மா கம்மாக்கு வரியா பாபா அமுக்குறேன்டி கடிக்கிறேன் துடிக்கிறேன் பாபா தெரிஞ்சு போச்சு அந்த காது வீடு தான் நீங்க விட்டு பாருங்க வெளியில கிடக்குதா அப்ப அப்படியா சரி தமிழ் வேணா ஹிந்தியில விட்டு பார்ப்போம் அப்புறம் ஏங்க ஹிந்திலையும் விடுவீங்களா ஆமா ஹிந்தி மலையாளத்தில் விடுவாங்க உருதுல விடுவாங்க அரே கியா லடிக்கி அச்சாங்க புளுத்தாங்க எடுத்தாங்க போனாங்க வச்சாங்க செஞ்சாங்க குச்சு குச்சு ஓத்தாங்க சரி நம்ம வச்சுட்டேன் ஒன்றும் புரியல பிள்ளைய பிடிச்சி அமைக்கிற வேண்டியதான் மூஞ்சி மாறையும் பாரு முழக்கட்டையும் பாரு
என்னையும் பாரு என் வீட்டு சாமானத்தி பாரு அங்க இருந்து ஒத்த மணியை டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சூர் இருக்கா? பாப்கார்ன் போடுவாங்களா? உனக்கெல்லாம் அறிவு உனக்கு நாம இருக்கா? மூக்கு வேர்த்திருக்குமே. அறிவு இருக்கா? சூர் இருக்கா? சொர்ணம் இருக்கா? வெக்க இருக்கா? மானம் இருக்கா? ஈனம் இருக்கா? கீழே இருக்கா? மேல இருக்கா? ஓரமா இருக்கா? ஒடிச்சிருக்கா? இருமா ஆப் பண்ணி போடுப்பா. இருமா ஏயா உனக்கு இந்த கேள்வி கேட்க நீ எல்லாம் தூக்கு பிடிச்ச தானே யாரு அவர் எதுக்கு ஊர்ல அடி வாங்குறியா? ஒண்ணுதான் என்னவா கேட்ட? லூசு பையமானே, கேன பையமானே, முட்டா பையமானே, கிறுக்கு பையமானே, அறிவிட்ட பையமானே, முடிச்சாக்கி பையமானே, சக்கர பையமானே, கொல்ல மாதிரி பையமானே, வீணா போன பையமானே, வெறும் பையமானே, மோந்து குடிக்க மொந்தல்லாத பையனே, படிக்க பாயில்லாதவனே, வீச்ச பரோட்டாக்கு வீச்ச எடுத்தவனே, முட்டை பரோட்டாக்கு முட்டிட்டு கிடந்தவனே, கொத்து பரோட்டா கொத்திட்டு கிடந்தவனே, ஆப்பாய்க்கு அடிச்சு கிடந்த பையனே, வெள்ள வாழைப்பழத்துக்கு 3 நாளா உட்கார்ந்த பையமானே, என் கருப்பு அதிரசத்துக்கு 4 நாளா உட்கார்ந்திருந்த பையனே, போமா பூனா பையமானே, போயா பூனா சூனா மகனே. அப்படினா என்ன? மூணா புண்ணா முக்கியமான புள்ளியோட பயமாகல என்ன? பூனா சொன்னா புத்திசாலி சுறுசுறுப்பான ஆம்பளைன்னு சொல்றேன். நீங்க பெரிய கேனா புண்ணான்னு எனக்கு தெரியும். நீ பெரிய பூனான்னு எனக்கும் தெரியும். கேனா புண்ணானா கேட்டு புரிஞ்சு பேசுற பயமாகல. புண்ணியவதி பத்தியா புண்ணியவானே. அதிகமா பேசுற. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. ஆம்பளைன்னு பாக்குறேன். என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க உங்கள தான் பண்ணுவோம் அப்புறம் கொப்பத்தலைய பண்ணுவீங்க. நாங்களும் உங்கள தான் பண்ணுவோம் கொப்பனையா பண்ணுவீங்க. பொய்யா? போத்தா. சரிதான் போடிவா புன்னகை என்ன விலை? உன் இதயம் சொன்ன விலை. இந்த பிள்ளை கிண்ணங்கள் என்ன 50 ரூபாய் 50 பைசா. போயாவ மூஞ்சில ஏன் கைய வைக்க? போயாவ மூஞ்சில ஏன் கைய வைக்க? நான் அள்ளி தந்த மஞ்சத்துல மைய வைக்க. வாயா என் கண்ணுல நீ மைய வைக்க. என்ன இது குண்டிச்சிக்கு டான்ஸா? என்ன ஆம்பளை போடான்ற என்ன? ஆம்பளை போடின்றீங்க. போடிதான் சொல்லுவேன். நான் போடான்னு தான் சொல்லுவேன். ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண் இல்லை பெண் இல்லை. பெண் இல்லாமல் ஆண் இல்லை. சிவன் இல்லை சக்தி இல்லை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பெண்மகள். நான் ஒரு தமிழன். நான் ஒரு தமிழச்சி. நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு குண்டன். நான் ஒரு குண்டச்சி. குண்டியா? குண்டச்சி. இல்ல அப்படி ஒண்ணும் குண்டா இல்லையா? இது ஒரு குண்டா. ஆமா. அப்புறம் இத்தனை தண்டில நடக்க முடியாம வருவேன். அதுல என்ன பண்ணுவா அப்புறம்? அதெல்லாம் ஸ்லிம் பாடி. கீரை பிரியாணி தான் கட்டுவாங்க. இங்க வர அக்கான்னு வாப்ல அது நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் போடான்ற என்ன விஷயம்? பொம்பளை போடின்றீங்களே என்ன ரொம்ப விஷயம்? பேசிட்டு இருக்க. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. அடி சாப்பாடு போட்டுருவேன். புடிச்சு புல்பாயில் போட்டுருவேன். சாப்பாடு அடி சுள்ள தள்ளிட்டு போயிருவேன். புடிச்சு புட்ட வச்சிட்டு போயிருவேன். குத்து கூட கவுத்திட்டு போயிருவேன். ஏறிக்கிட்டு மீச்சனா நாரிக்கிட்டு செத்து போவியே. கொட்டைக்கு மேல போய் கோவிந்தா 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 குடுக்குற குடுல குன்ன குடிக்க அன்னக்காவடி எடுத்து அரோகரா அரோகரா அரோகரான்னு கத்த விட்டு போயிருவேன். ஓங்கி தலையடிச்சு தலை வயித்துக்குள்ள போய் கிடப்படா 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 உருள ஆரம்பிச்சிடும். அருப்பு கொட்டையில கொக்கா பருப்பு விக்கையில அருப்பு கொட்டையில கொக்கா பருப்பு விக்கையில நானும் இல்லைன்னா உன் குடும்பம் நாரி போகும். கொம்மா நாரி போகும். நீலாண்டியா கொக்கா நாரி. என்னைய பேச என்ன உங்க அம்மா உங்க அக்கான்னு வரிசை எழுதுக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ மட்டும் எங்க குடும்பத்தை இழுக்கிற? சிலையில சிலத்தை வீட்டுக்கு போனாலா? சிலையில காட்டுக்குள்ள 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 சிலையில சிலத்தை வீட்டுக்கு போனாலா? ஏச்சமாய கட்டிக்கிட்டு செரங்கவத்தியும் ஜீரகத்துக்கு போனாலாம். செரங்கவத்தியும் ஜீரகத்துக்கு போனா அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். நாட்டரசே கோட்டை ஆத்தாளுக்கு 4 பக்கம் ஓட்ட 4 3 7 நீ நாய முடிச்சு கொட்டாம்பட்டி கொடுக்கு கொப்பை விட்டு துடுக்கு ஆத்துல ஓட்டுது கெளுத்தி பேசாம இருயா. கடையில இருக்கு சாம்பு மைசெட்டுக்கார பிடிச்சு ஊரு குடிப்போ. அப்படி செஞ்சா மைக் செட் என் பேர்ல இல்ல ஓடுவோம். வேணா மயிருக்கு உன் பேர்ல தானே இருக்கு. ஆஹா நோ இல்ல வேண்டாம். அது நீ சொன்னா நான் நல்லா இருக்காது. நான் சொன்னா தான் நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க. தரையில ஓடுது பாம்பு தலையில போடலாம் சாம்பு ஆல்ரவுண்டுக்கார பிடிச்சு. அவர்கிட்ட இருந்தாலாமா நான் செய்வேன். நீ இப்படி போயிட்ட அதான் வெக்க கட்ட மொழி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண பையன் புரிஞ்சா தித்தப்பா எந்த ஊது போதா வேணாண்டா சாமி. அதுக்கு ஒரு பாட்டில் மருந்த குடுறா குடிச்சிட்டு செத்து போறேன் நான். அப்படியா? அப்ப இந்த இடத்துல வியாபாரம் பண்றீங்க? ஆமா. என்ன வியாபாரம்? கோச்சுக்க கூடாது சொன்னா. ஆப்பம் எப்ப? நீ சித்தப்பா வேணும். இதெல்லாம் ஆப்பங்கிற இடத்துக்கு வந்து அப்புறம் சித்தப்பா நொத்தப்பா வியாபார ஆப்பம் வியாபாரத்திலே அப்பமா? இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ
இப்பதான் சொன்ன அவர் சாமான என்னமோ தள்ளி தள்ளி வை தள்ளி வை தள்ளி வை ஏடா கிட்ட தள்ளுற பெட்டி உடஞ்சி போய் ஏற்கனவே பெட்டி உடஞ்சி போய் கிடக்குடா இதான் மயிறு பிடிங்க ஆட்டம். அங்கிட்டு போட்டேன் பிள்ளைய காணமே. அந்த போட்டி மாப்பிள்ள என்ன மாமா? என்ன போட்டின்னா? போட்டினா தனித்தனியா. யாருக்கு? உங்களுக்கு எனக்குமா? உங்களுக்கு எனக்கு எதுக்கு போட்டி? அப்புறம் எதுக்கு போட்டி? நீங்க வந்து நாடகத்தோட வந்து தலைவன். சரிங்க, போட்டி டான்ஸுக்கு எனக்கு தான் போட்டி. மாப்பிள்ள தப்பிச்சு ஓடி போயிருங்க. ஏன்? ப்ளீஸ் தயவுசெய்து சொல்கிறேன். என்ன காரணம்? ஓடி போயிருங்க. என்ன விஷயம்னு? மதுரையில் நல்ல ஒரு டான்ஸ் அப்படின்னா நான் ஒத்துக்கூடிய ஒரு டான்ஸ் யாருன்னா அது மணிமேகலை தான். ஆனால் இன்னொன்று அதுக்கு நல்லா ஓடி போயிருங்க. சரி, என்ன நீங்கள் அசிங்கப்பட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு அசிங்கமாக இல்லை. என்னைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நாடகத்தில் பார்த்துருக்கீங்களா? நாடகத்தில் பார்த்துருக்கேங்க. சரி. பார்த்து அப்படி பார்த்ததில்ல.
அப்ப வந்து இவங்கள பார்த்துருக்கீங்க, என்னைய பார்க்கல. உங்களை வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். ரைட்டு. அப்ப நீங்க நேரில் இன்னும் பார்க்கல. இப்ப போட்டியை வச்சிருவோம் தனித்தனியா. நாளே ஆட்டம் தான். சரியா? ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிருமா இல்லைன்னு பாருங்க. இன்னொன்று, தப்புன் ஆடினாலும் சரி, டான்ஸு ஆடினாலும் சரி, தயவுசெய்து இருக்கிற கூட்டம் நல்லா கவனிங்க. ஆமாம். யார் சிறப்பாக தாய்மார்களே இந்த ஜனகன மரண மாதிரி எந்திரிச்சு பாதி பேர் பண்ணது ஒரு 10 பேர். இருடா, பப்புன் டான்ஸு நல்லா ஆடுனா கை தட்டுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அப்போ ஆடலாமா? தனித்தனியாக ஆடலாமா? ஒரு மணி என்ன அது 12:40 ஆகுது. இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம், ஒரு காமன் நேரம். ஓகே, பிடிங்க பாப்பா. பிடிச்சிட்டேன். ஏறாத மலை மேல எழுந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, எழுந்த பழுத்திருக்க நான் ஏறி நீங்க மட்டும் ஏறி. இதுதான் இப்படிதான் நாகரீகமா பெட்டிக்கார் பண்ணும். என்ன நேற்று பாரு 5 பேர் ஏறின்ற. அது தப்பு. நீ ஏறும்போது அப்புறம் எல்லாரும் ஏறிட்டா வேற மாதிரியா? ஓகே. படி சத்தம் கேட்கலையா, பட்டு 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 சத்தம். என் சத்தம் கேட்டிருந்தா எங்க நீ போயிருப்பா, எங்க நீ போயிருப்பா. ஓ சத்தம் கேட்டிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடினா ஓடோடினா ஓடோடினா. அப்பா என்ன செய்ய போறாரு பாப்பா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. சொக்கதங்க சின்ன புள்ள, செவழி முத புள்ள, வந்த புள்ள சின்ன புள்ள, வாலிபன். வச்சிக்கவா வச்சிக்கவா மாமா. அதே மாதிரி பயங்கரமா விக்குது. குடிஞ்சு எதை பார்க்குற? வாழைப்பழம் தோலுரிச்சு மணிமேகல பானையில ஊற வச்சு ரப்பகலா பார்த்திருந்து ராணி எங்கு வச்சிருச்சு. பார்த்தாலே தன்வரும். என்ன சொல்றீங்க? கண்ணத பாலாட்டம், ஐயோ தேனாட்டம், ஐயோ வரதுன்னு ஊட்டி 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 ஊட்டி. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, கும்முன்னு ஏறுறதுக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுறதுக்கு எனக்கு. உத்தரத்து மல்லிய உதர போற மல்லிய, உத்தரத்து மல்லிய உதர போற மல்லி, உதர மேல ஏறி போற ஆட போற மல்லி. சிங்காரி சரக்கு சரக்கு கும்முன்னு எனக்கு. என்ன உடம்பு இது அங்கங்க பச்சை நரம்பு, ஆத்தாடி என்ன உடம்பு இது ஐம்பொன்னா செஞ்ச உடம்பு. உட்காந்து யோசிப்பாங்கன்னா, யோசித்துக்கிட்டு உட்காந்துவாங்கன்னா. நீ கொண்டாடுற மாதிரி யாரும் அது பாடுற பாட்டு அப்படின்னா உட்காந்து யோசிப்பாங்கன்னா, யோசித்துக்கிட்டு உட்காந்துவாங்கன்னா. போடு தன்னானே தன்னானா, நானே தானே
ஐயோ சித்தப்பா டவுசர் போடல. அந்த கண்ணாடி அப்படிதான். என்ன சொல்ற? என்ன சொன்னீங்க? பெட்டிக்கார பாருங்க. ஏய் அண்ணன்டா உட்காந்து ஒத்த ரூபா தாரே ஒரு உதப்பு தட்டு தாரே ஒட்டிக்கிட்டு வாயா நம்ம ஓட பக்கம் போவோம். ஓட பக்கம் குளவரியில் இப்படி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்க விஷயம். பூமாலை ஒரு பார்வையானது பார்த்த பார்த்த தனிமை கேட்க கேட்க இனிமை இங்கு யாதான் சொன்னது பூவாலை ஒரு பார்வையானது. சிங்க எந்திரிச்சிருச்சு. போயிட்டு வாங்க. இப்போ அப்புறம் உன் வாயிலியா இருப்பாரு. போயிட்டு வரட்டும்யா. சொல்லி அடி பெண்ணடா அடிச்சது நனத்தி அடி நானடா. சொல்லி அடி பீனடா அடிச்சது நிறுத்தி அடிதானடா. பம்போ பக்கம்போ பக்கமர வெக்கம்போ மன்னத லோகத்திலே வாலிப நேரத்திலே எங்குது இளமை இன்னும் இருக்கிறது இனிமை காலவா ஐ அச்சுக்கோ ஐ லஸ் டிஸ்கோ. முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. முடிக்கோ கண்ணு முடிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பெண்ணாயிவ அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ துணி எடுத்து முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. ஒரு வயிற்றுக்கு இப்படி கஷ்டப்படுறமே பாருங்கம்மா. ஒரு வயிற்றுக்கு தான் பிள்ளை குட்டியை காப்பாத்துறதுக்கு. ஐயா விசிறி மாதிரி வீசுறா. முக்காலா முக்கா புள்ளா லைலா லைலா முக்கா புள்ளா சொக்கா புள்ளா லைலா லைலா ஓ லைலா லைலா லவ்வுக்கு காதலா அட நீ சொல்லு காதலா உள்ளாத காதலா உன்னில கூடலா பித்தங்கள் முற்று வெண்ணிலா. ஓ முக்காலா முக்கா புள்ளா லைலா லைலா ஓ லைலா லைலா.
ஏம்மா இப்படி எல்லாரும் படுத்துடலாமா? ஆ? எல்லாரும் படுத்துடலாம் போயிரும். எல்லாரும் படுத்துடலாமானா எப்படி? ஏன் கூட இல்லம்மா. ஏன் தனித்தனியா? ஐயோ தனித்தனியா நீ எனக்கு என்னனே வேணும்? நான் வந்து சொல்லிட்டேன் தனித்தனியா படுத்துருவோம்ட்டேன். கோவப்பட மாட்டான் நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, திரும்பி கூட பார்க்க மாட்டான் திருப்பத்தூர் பொண்ணு. மயங்கெடுத்த மாட்டான் நம்ம மதுரக்கார பொண்ணு, மயங்கெடுத்த மாட்டான் தஞ்சாவூர் பொண்ணு. அதவே நடி அடிக்கிறாளே, என்ன நடக்க போதும்? சரி சரி ஆடு. ஏண்டா இப்பதான் அந்த பிள்ளைக்கு மூடு வந்திருக்கு, ஆனா அந்த மூடை கெடுத்துட்டியே. சித்தப்பா என்ன குழம்பு சாப்பிட்ட? ஆனா சித்தப்பா சித்தப்பாங்கிற அவன் பேசுறது பூரா அப்படி இருக்கு. அப்படிதான் இருக்கும். அப்பதான் யாருக்கு சந்தேகம் வராது. வாங்குற காசுக்கு பேசணும், இல்லைன்னா காலையில ஓவா கொடுக்க மாட்டாங்க. சொல்லு. இந்த காசை வாங்கி லோன் வேற கட்டணும். வா சித்தப்பா. சரி 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 நீ நல்லா உன்னையே நம்பி வச்சிருக்க அண்ணே. ஈரோடு பொண்ணுக்கு தான் ஈரமான மனசுதான், தஞ்சாவூர் பொண்ணுக்கு தான் தஞ்சமான மனசுதான். இப்ப பாரு அங்க பாருங்க பெட்டிக்க. ஒத்த கொட்டு அடிச்சு போடு போடு. சூப்பர், நல்லா ஆடுறாங்க. சிறந்த அருமையாக நடனமாடிய மணிமேலை அவர்களுக்கு ஜோர் அவர் கைது எடுத்து தட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா டான்ஸரும் ஆட மாட்டாங்க, இருக்க ஒரு 2-3 டான்ஸர் தான் பொம்மனுக்கு இணையாக. அதை சொல்லுங்கள், அதை கூப்பிட்றாரு சொல்கிறார். சொல்லுண்ணே, விடுண்ணே, மைக் விடுங்க. சரி சொல்லட்டும், சொல்லுங்கள். சிறப்பாக நடனமாடி எல்லோரும் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கும் மணிமேகலை டான்ஸ் அவர்களுக்கு மேலும் 1300 ரூபாய் அர்ஜுன் ஆர்வ குடிநீர் ஓனர் ஆஸ்திரேலியா மாதவன் அவர்கள் அன்பளிப்பு வழங்குகிறார். பேருனே பலே அர்ஜுன மாதவன். லோன் காசு வந்துருச்சு. காலையில முதல்ல வந்து நிற்பான், காசை மட்டும் வாங்கல சேர் போட்டு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி சொல்லிட்டே இருந்தானே எல்லாரும் கொடுக்க முடியுமா? ஆம்பளையை தான் கொடுக்கணும் இல்லை, ஆத்தாமாருங்க காதல கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுத்துட்டு புருஷன்ட்டு போய் விளக்க மாற்றி வாங்குறதா? கவரிங்காக இருந்தால் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அண்ணே போயிட்டாரா மாதவன். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு நண்பர் மேலூரை சேர்ந்த மாதவன், அர்ஜுன் மாதவன், நகரப்பட்டி. நகரப்பட்டியை சேர்ந்த, ஐயோ வீட்டில் யார் இருக்காங்களா? நகரப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் மாதவன் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய இந்த பொம்பளை பிள்ளையும் இவ்வளோ சிரமப்பட்டு ஆடுதுன்னு கலையை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த, யார் பெண்ணுக்காண்டி கொடுத்தாங்கன்னு நினைக்க வேண்டாம், கலையை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த அன்பு நண்பர் மாதவன் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. காதல் என்ன சொன்னீங்க? ஏய், என்ன சொன்னீங்க சொல்லுங்க. காதல் உங்களுக்கு சொல்லவா எப்படின்னு? எப்படி என்ன பிடிச்ச மாதிரி தாலாட்ட வருவாளான்னு சொல்லுங்க. எப்படி சொல்றேன் தெரியுமா? அந்த 4:30 5:30 4:30 தாலாட்ட வருவாளான்னு. ஹலோ, என்னை தாலாட்ட வருவாளோ? வருவாரா?
நெஞ்சில் பூமஞ்சம் தருவானோ 10 மூட்டை சிமெண்ட் வேணும், 200 கல்லு வேணும் இந்த எதுக்கு? தொட்டியில போட்டு தாளாட்டு. தங்க தேராட்ட வருவானோ இல்லை ஏமாற்றம் தருவானோ தத்தளிக்கு மனமே தத்தை வருவானா முட்டீதல் முத்தம் ஒன்று தருவானா கொண்ட பொறு கொள்ளு சொல்லி கேட்கிறது தாராட்ட வருவானோ பூமஞ்சம் தருவானோ தேராட்ட வருவானோ இல்லை ஏமாற்றம் தருவானோ தத்தளிக்கு மனமே தத்தை வருவானா முட்டீதல் முத்தம் ஒன்று தருவானா கொஞ்சம் பொறு கொள்ளு சொல்லி கேட்கிறது என்னை தாராட்ட வருவானோ பூமஞ்சம் தருவானோ தேராட்ட வருவானோ என்னை ஏமாற்றம் தருவானோ பூவிழி பார்வையில் உன்னை காட்டினார் 1000 ஆசைகள் நெஞ்சில் ஊட்டினார் ஏனோ ஏனோ என்னை பூட்டினார் இரவும் பகலும் என்னை மாட்டினார் இதயம் அவள் பெயரில் மாட்டினார் காதலுக்கு என்னை ஊட்டினார் நான் கேட்கும் பதில் என்று மாறாதா நான் தூங்கபடி ஒன்று தாராதா ராகங்கள் தாபங்கள் தீராதோ தாளங்கள் ராகங்கள் சீராதோ வழியோரம் விழி வைக்கிறேன் தாராட்ட வருவாரோ பூமஞ்சம் தருவானோ எனது இரவு அவள் கூதலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் நாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் ஏண்டா, செல்லு கொடுக்க போறீங்களா? விளையாட்டில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணும் கொள்மையாக இருக்கின்றார் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றார் நாளைக்கு நான் காண வருவானோ பாலைக்கு நீர் ஊட்டி போவானோ வழியோரம் விழி வைக்கிறேன் நீ தாராட்ட வருவானோ பூமஞ்சம் தருவானோ தேனாட்ட வருவானோ ஏமாற்றம் தருவானோ தத்தளிக்கு மனமே தத்தை வருவானா இதழ் முத்தம் ஒன்று தருவானா கொஞ்சம் பொறு கொள்ளு சொல்லி கேட்கிறது என்னை தாராட்ட வருவானோ பூமஞ்சம் தருவானோ தேராட்ட வருவானோ ஏமாற்றம் தருவானோ யாருக்கு பாடுபளிப்பு எனக்கா பசமுகு அண்ணன் எஸ்டி ராஜன் டிரான்ஸ்போர்ட் ஆட்டோ உரிமையாளர் அவர்கள் எங்களிடம் வாடகைக்கு வண்டி காரு எல்லா வண்டியுமே இருக்குது அன்புள்ளவங்கள் சேர்ந்து நகரப்படியை சேர்ந்த பேருந்து நிலையம் நகரப்படியை சேர்ந்த அன்புள்ளவர்கள் அவர்களுக்கு எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்படுத்துகிறார்கள் அன்பளிப்படுத்த அண்ணன் எஸ்டி ராஜ் அண்ணா டிரான்ஸ்போர்ட் அண்ணா அவர்களுக்கும் நன்றி நடிகர்த வணக்கம். சித்தப்பாவும் ஆட்டோ தான் ஓட்டுவார் நாடம் இல்லாத நேரம். ஏன்னா 2 வண்டி ஒரு கார். எந்த தொழில் இருந்தாலும் கைத்தொழில் ஒன்று இருக்கணும். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு தாயாருக்கு தந்தையாருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. ஏன்னா எத்தனை ஆண்கள் கையில் அன்பளிப்பு வாங்கினாலும் பெண் கையில் அன்பளிப்பு வாங்குறது பெத்த தாய் கொடுக்குற மாதிரி. கண்டிப்பா அன்பு தாயாருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு வருது. எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? முத்துமணி மாலை அவனுக்கு அண்ணாமலை வேணுமா? உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு. இந்த பாட்டு யாருக்காண்டி தெரியுமா? செல்வராஜா தானுக்காண்டி. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு
வயசுதான் குறையுமா வாக்கப்பட்டு வந்த மாச கொடிக்கு ராசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாச மலரே வண்ணங்களையாத ரோசாவே தாளம் வீசுங்காற்றில ஏனோ தேகம் சூடேற முத்து மணிமான்